அடுத்து வந்து 12ஆம் இடத்தில் மாந்தி. 12ஆம் இடங்கிறது அசையாத சொத்து, அயன சயன சுகம், வெளிநாடு வெளி மாநிலங்கள், உயர்ந்த கல்வி படிக்க, ஆராய்ச்சி. இப்போ 12ல் மாந்தி இருந்தால் ஆராய்ச்சி கல்வி படிக்க முடியுமானா அவனுக்கு அதான் எண்ணமாக இருக்கும், ஆராய்ச்சி கல்வி தான் படிக்கணுமா. ஆனால் படிக்கிறதுக்கு முடியாது. 12ல் மாந்தி இருந்தால் நான் வெளிநாடு தான் போவேன்னு ஒத்துக்கால நிற்பான். போயிடுவாங்க, போய் அங்கே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கொடுத்தா தானே என்ன பண்ண முடியுங்க, அந்த எண்ணத்தை கொடுத்தா தான் அதை செயலாக்கம் பண்ண முடியும். அதுதான் கர்மா. அப்போ இந்த 12ல் இருந்தால் 6ஆம் இடத்தை பார்க்கும். இங்கேயும் அப்படி தான், சொத்துக்காக வழக்கு, கடன் வாங்கி ஒரு சொத்தை வாங்கி போட்டு அது ஒரு வில்லங்கமாகி அதுக்கு தேவையில்லாமல் கேஸை போட்டு சொத்தை விரயம் பண்ணுறது. இதெல்லாம் இந்த 6, 12. அப்புறம் வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்து மறுபடியும் வட்டிக்கு வாங்கி வட்டியை கட்டணும். அந்த மாதிரி அதாவது ஒரு சொத்தே இருந்தாலும் அந்த சொத்தை வச்சு ஒரு பணங்க வாங்கிட்டா அது என்னங்க, அந்த கடனை வாங்கிட்டு அந்த கடன் வளர்ச்சி அடைஞ்சிரும். இப்போ கடன் வளர்ச்சி அடைஞ்சால் சொத்தை வைத்து கடனுக்கு வட்டிக்கு தான் கட்ட முடியும், அசல் கட்ட முடியாது. அந்த மாதிரி எல்லாமே இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி நமக்கு சொல்லும். அடுத்து அயன சயன சுகம், இதுவும் திருமண தடையை கொடுக்கும்னு நான் சொல்லிட்டேன். 6, 12 சம்மந்தப்பட்ட கணவன் மனைவிக்குள்ளே 2 பேரும் நல்லா பேசுவாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க. 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன சுகம் உள்ளே போகும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து என்ன காரணம்னே தெரியலைங்க. அவங்களுக்குள்ள அதாவது தாம்பத்திய உறவு ஒட்டாது, இந்த சந்தோஷம் கிடைக்காது, நிம்மதி இல்லை, தூங்கி பல வருஷம் ஆச்சு. இதெல்லாம் 12ல் மாந்தி இருந்தால். இந்த தசாபுத்தி வந்தால் சொல்லுவாங்க, ஏங்க நிம்மதியாகவே தூங்க முடியலைங்க, ஏதோ ஓடிட்டே இருக்குது, தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த 12ல் மாந்தி இருந்தால் நைட் வேலை செய்வாங்க. பரிகாரமே நைட் வேலை செய்கிறது, நைட்டு பூரா முடிச்சுட்டு தான் இருக்கணும், நைட்டு தூக்கமே வராது. அப்போ நைட்டு வேலை செய்யலாம், இதெல்லாம் பரிகாரம். கண்டிப்பாக அவங்க அந்த வேலைக்கு தான் போவாங்க. அப்போ இந்த 12, ஏன்னா எது இருக்கோ அது சார்ந்த ஒரு பணி தான் நம்மளுக்கு போகும். நம்மளுடைய கர்மா என்னமோ அதுதான் நம்மளுக்கு கடமையாக தொழிலாக மாறும். அந்த கடமையும் கர்மாவையும் நம்ம சரியாக செய்யலைன்னா நம்ம பிறப்பினுடைய ரகசியத்தை நம்ம அடைய முடியாது. நம்ம எதுக்கு பிறந்தோன்னே யாருக்குமே தெரில. இந்த 12ல் மாந்தி இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் ஆன்மீகம் போகிறேன், நான் தியானம் பண்ணுறேன், நான் மெடிடேஷன் பண்ணுறேன், நான் வந்து இறைநிலை அடையிறேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே ஒன்றும் மனசில் நிற்காது. சும்மா உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழி அங்கே அடைபட்டுரும் 12ல் மாந்தி இருந்தால். அப்போ இதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணோம் அப்படின்னா 12ஆம் இடம் என்பது சுடுகாடு. அங்கே போனால் தான் எதுவும் திரும்பி வராது. திருச்சி ஓயா மாதிரி அங்கே போய் இந்த மயானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புடவை, ஒரு வேஷ்டி துண்டு இதெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உடைய சாபமானது நமக்கு நிவர்த்தி ஆகும். அது அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து, இருக்கக்கூடிய பாவகத்தை பொறுத்து, எந்த டைமு எப்போ போய் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பொறுத்து அவங்கவுங்களுக்கு உண்டான விஷயங்கள் மாறுபட்டு வரும். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கர்மா தான். நம்மளுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணும்போது என்ன நடக்கும்னா எல்லோரும் கேட்பாங்க, ஏங்க இதெல்லாம் பண்ணால் மட்டும் சரியாக ஆகுது, நாங்களே எத்தனையோ பண்ணி பார்த்துட்டோம். அப்படி கிடையாது. நம்பிக்கையோடு செய்யும்போது நம்ம செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அதுலேயும் இந்த ஆத்மசாப நிவர்த்தியானது கண்டிப்பாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஒரு நிலைக்கு நம்மளால் போக முடியும். இல்லைனா நம்ம எத்தனை பூஜை பரிகாரங்கள் என்ன பண்ணாலுமே அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ முன்னோர்கள் வழிபாடும், முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதும், குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பாக பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாந்தியுடைய தோஷத்தை நமக்கு நிவர்த்தி பண்ண முடியும். எல்லாருமே நம்பிக்கையோடு செய்யுங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன பாவத்தில் இருக்கோ அந்த பாவகம் பார்த்து அதுக்குண்டான சில நிவர்த்திகள் பண்ணிவிட்டு இந்த ஆத்மசாபத்தை நிவர்த்தி பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லி அவங்க செஞ்சு அதுக்குண்டான அவங்க பலன்களை அனுபவிச்சிருக்காங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.